ஹாய்ங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி வந்துட்டு ரெடியாக போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2023 தான் வந்துட்டு நான் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கே வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு கிளாஸஸுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணலை. அதனால் என்னாச்சு அப்படின்னா டெஸ்ட் பேட்சுமே வந்துட்டு இப்போ ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு நடக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்குரிய டாபிக் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும்தான் நான் படிச்சுட்டு போய் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். 2023க்கு ஸ்டார்ட் ஆகி 2024, 25 2 எக்ஸாமுக்குமே வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் படித்து டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணுறதுனால என்னால் 140லேருந்து 145 கொஷின் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே என்னால் போட முடியல. ஆனால் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 170 கொஷின்ஸாவது வந்துட்டு போட்டிருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்ம வேலை அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் உறுதியாக வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இருக்கக்கூடிய அந்த 20லேருந்து 30 மார்க் வந்துட்டு நம்ம எப்படி வாங்கணும், அதுக்கு எப்படி வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை மாற்றிக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு ஏதாவது அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணலை. நார்மலாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போய் டெஸ்ட் போடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாத மாதிரியே இருக்குது. அதனால் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு கைட் பண்ணி அவங்க கிளாஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணி படித்தா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற தாட் வந்துட்டு எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளாஸஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம ஃபேமிலியையும் பார்க்கணும். எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை என்ன அப்படின்னா என் பையனை வந்துட்டு காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வரணும். இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் வந்துட்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வர முடியாது. இந்த ரீசன்னால் வந்துட்டு நான் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்ன்னு பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஜெய்ஷர் டீச்சிங் அதாவது ஜேடியில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஜிஎஸ் எல்லாமே வந்துட்டு சாரோடதை வந்து தான் ரெஃபர் பண்ணி படித்தேன். எனக்கு வந்துட்டு அவரோட அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிஞ்சு படிக்கிற மாட்டம் இருந்துச்சு. அதனால் அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். உடனே நீங்கள் கேட்பீங்க கொஷின் பேப்பர் வந்துட்டு அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. எனக்கு ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய ஆப் மூலயமா தான் வந்துட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சார் அன்றைக்கி சொல்கிறப்ப வந்துட்டு பிடிஎஃப் கிடைக்காது, ஆனால் நீங்கள் டெஸ்ட் எழுதக்கூடிய ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மட்டும் சொன்னார். அதனால் இதில் எப்படி வந்துட்டு ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. சப்போஸ் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எடுக்கக்கூடிய நோட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை என்கிட்ட வந்துட்டு ஏதாவது மெட்டீரியலாக இருந்தாலும் சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி என்னைய கடைசியில் பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு பப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வருது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.